காலையில எந்திரிக்கும் போதே இடியாப்பம் அவிச்சு சாப்பிடலான்னு ஆசையாக எந்திரிச்சேங்க. ஆனால் கிச்சனுக்குள்ளே போனோன்னே மைண்டு மாறிட்டுங்க. டாட்லர் குட்டிக்காக மட்டும் யோசித்து கொழுக்கட்டை மட்டும் அவிச்சு வச்சுட்டேங்க. மார்னிங் நமக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பழைய சோறு மிஞ்சி இருந்துச்சுங்க. இதில் என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ்ஷு பழைய சோறை தாளித்து எடுக்கிறது தாங்க. சரி, நமக்காக இருக்காங்களே யூடியூப்பில் உள்ள குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சேனலை பார்த்து தாங்க பணியாரம் சொல்லலான்னு ட்ரை பண்ணேங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பழைய சோறை நல்லா புழிஞ்சு மிக்ஸில் கரகரன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சாங்கங்க. ஆனால் நான் மறந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேங்க. அரைச்ச பழைய சோறில் கப் ரவையை போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டி 10 நிமிஷம் ஊற வச்சாங்க. ஊற வச்ச அந்த கலவையில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அவங்க தாளிக்காமல் அந்த கலவையில் சேர்த்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பணியாரக்கல்லில் போட்டு எடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளித்து தாங்க ஊற்றினேன் அந்த கலவையில். பார்த்தா மாவு கிளுகிளுன்னு ஆயிட்டுங்க. பணியாரக்கல்ல அது ஊற்றினா வருமா, எனக்கே தெரிஞ்சுட்டு அது வராது. சரி ராஜி, நீ தோசைக்கல்லே போட்டு எடுத்துருன்னு தோசைக்கல்ல தாங்க ஊற்றினேன். தோசைக்கல்ல ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க எனக்கு பயமாகவே ஆயிட்டு. ஐயோ கருகிருமோ, ஏன்னா நார்மல் தோசை 2 நிமிஷம் தாங்க ஆகும் ஒரு தோசை ஊற்றி திருப்பி பரட்டி போடுறதுக்கு. ஆனால் இது வேகுது 5 நிமிஷமாக வேகுது. திருப்பி போடவே கையெல்லாம் நடுங்குது. பிஞ்சு வந்துட்டுனா யாருக்குமே சாப்பிட தோணாது இல்லைங்க. குட்டி குட்டி தோசையாக தான் ஊற்றுனேன். சரி, இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை நம்ம ஹப்பிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபஸ்ட்டு குட்டி தோசையை சுட்டேன் பாருங்க. அதை என் ஹப்பிக்கு கொடுத்தேங்க. அவங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்குங்க அந்த குட்டி தோசைலேயே 3 பங்குங்க. நானே, என் டாட்லர் குட்டி, ஹப்பிங்க.